இங்க நம்ம ஹீரோயின் பேங்க்ல கேஷியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க அவளோட புருஷன் எந்த வேலைக்கும் போகாம வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கான். இதனாலே ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது. பத்தாவதுக்கு புருஷன் வேற ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிட்டு இருக்க. ஒரு நாள் நைட் கிச்சன்ல ஏதோ சத்தம் கேட்டு ஹீரோயின் போய் பார்த்தா வாஷ் பேஷனோட சிங்க் பைப்ல இருந்து காவா தண்ணி வெளியே வருது. இவ கிட்ட போய் பாக்குறா, பார்த்தா பிளாஸ்டிக் கவர்ல நிறைய பணம் வெளியே வருது. இவ பார்த்துட்டு ஷாக் ஆகிறா. உடனே அவளோட புருஷனை போய் எழுப்பலாம்னு நினைக்க, அப்புறம் யோசிக்கிறா, அவன் கிட்ட சொன்னா இப்பவே காசு செலவு பண்ணி அழிச்சிருவான்னு சொல்லாம அந்த காசை எடுத்து மறைச்சு வச்சிடறா. மறுநாள் ஹாப்பியா வீட்டுக்கு பொருள் வாங்கலாம்னு போக அங்க ஒருத்தன் இவளை ஃபாலோ பண்றான். பார்த்தா அவங்க கிட்ட தான் அவளோட புருஷன் கடன் வாங்கி இருக்கான். சரி அந்த கடனை அடைச்சலாம்னு நினைக்க, அப்போ பக்கத்து வீட்டு பாட்டி அவங்க கூட போறத பார்த்து வீடியோ எடுத்துறாங்க. இவளுக்கு தினமும் நைட் தொடர்ந்து அதே இடத்துல இருந்து பணம் வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலா அவங்க வீட்டுக்கு மேல இருக்கிற வீட்டுல ஒரு அரசியல்வாதியோட பிஏ தங்கி இருக்கான். அவன் அரசியல்வாதியோட பிளாக் மணி எல்லாம் பதுக்கி பைப்ல போட்டு வைக்க அதுதான் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இவன் அந்த காசை வச்சு வீட்டுக்கு தேவையானதை வாங்குறா. புருஷன் கிட்ட அந்த பாட்டி எடுத்த வீடியோ கிடைக்க அவன் யார் கூட போனேன்னு கேட்டு சண்டை போறான். இவன் நீ வாங்கின கடனை தான் திருப்பி கொடுத்தேன்னு சொல்ல, காசு என்னோட அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா அந்த நேரம் பார்த்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை இந்தியால தடை பண்ணிட ஹீரோயினோட புருஷன் வேற சந்தேகப்பட, ஹீரோயின் சரி பணத்தை காப்பாத்த ஒரே வழிதான் அவ வச்சிருந்த எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு அவளோட பேங்க்குக்கு போய் டெபாசிட் பண்ணலாம்னு போறா. அன்னைக்குன்னு பார்த்து பேங்க்ல கொள்ளடிக்க 4 பேர் வர பேங்க்ல இருக்க எல்லா காசையும் எடுத்து பேக்ல போட, அப்ப அவங்க ஹீரோயினோட காசையும் எடுத்து பேக்ல போடுறாங்க. ஹீரோயின் அது பேங்க் காசு இல்லன்னு சொல்லி தடுக்க போக அவ முகத்திலே ஒரு குத்து வைக்கிறாங்க.